மக்கபேயர் அதிகாரம் 1. முகவுரை. மாமன்னர் அலெக்சாண்டர். மாசிடோனியராகிய பிலிப்பு மகன் அலெக்சாண்டர் முதலில் கிரேக்க நாட்டை ஆண்டு வந்தார். பின்னர் கித்திம் நாட்டினின்று புறப்பட்டு பாரசீகருடையவும் மேதியருடையவும் மன்னரான தாரியுவை வென்று அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். அவர் போர்கள் பல புரிந்து கோட்டைகள் பல பிடித்து மண்ணுலகின் மன்னர்களை கொலை செய்தார். மண்ணுலகின் கடை எல்லை வரை முன்னேறி சென்று பல நாடுகளை கொள்ளையடித்தார். மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சியில் அமைதியாக இருந்தபோது அவர் தம்மையே உயர்வாக கருதினார். அவரது உள்ளம் செருக்குற்றது. ஆகவே அவர் வலிமைமிக்க படையை திரட்டி பல மாநிலங்கள், நாடுகள், மன்னர்கள் மீது ஆட்சி செலுத்தி வந்தார். அவர்களும் அவருக்கு திரை செலுத்தி வந்தார்கள். அதன் பிறகு அவர் கடின நோயுற்று தாம் சாகவிருப்பதை உணர்ந்தார். ஆதலால் இளமை முதல் தம்முடன் வளர்க்க பெற்றவர்களும் மதிப்புக்குரியவர்களுமான அலுவலர்களை அழைத்து தாம் உயிரோடு இருந்த போதே தம் பேரரசை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அலெக்சாண்டர் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் இறந்தார். அலெக்சாண்டருடைய அலுவலர்கள் தங்களுக்குரிய இடங்களில் ஆட்சி செலுத்த தொடங்கினார்கள். அவர் இறந்த பின் அவர்கள் எல்லாரும் முடிசூடி கொண்டார்கள். அவர்களுக்கு பின் அவர்களின் மைந்தர்களும் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவர்களால் மண்ணுலகெங்கும் தீமைகள் பெருகின. யூதர்களின் துன்பமும் மக்கபேயரின் கிளர்ச்சியும். அந்தியோக்கு எபிபானும் நெறிகெட்ட யூதரும். அவர்கள் நடுவிலிருந்து பொல்லாத வழிமரபினன் ஒருவன் தோன்றினான். அவன் மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எபிபாம் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததில் நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாயிருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். அந்தியோக்கு எகிப்தை கைப்பற்றல். அந்தியோக்கு தன் சொந்த நாட்டில் ஆட்சியை நிலைநாட்டிய பின் 2 நாடுகளுக்கு மன்னனாகும் எண்ணத்துடன் எகிப்திலும் ஆட்சி புரிய விரும்பினான். ஆதலால் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, பெரும் கப்பற்படை அடங்கிய வலிமைமிக்க படை திரளோடு எகிப்து நாட்டில் புகுந்தான். எகிப்து மன்னனான தாலமியோடு அவன் போர் தொடுக்கவே தாலமி அவனுக்கு அஞ்சி புறமுதுகு காட்டி ஓடினான். அவனுடைய வீரர்களுள் பலர் வெட்டுண்டு மடிந்தனர். எகிப்து நாட்டின் அரண்சூழ் நகர்கள் பல பிடிபட்டன. அந்தியோக்கு எகிப்திலிருந்து கொள்ளைப் பொருள்களை எடுத்து சென்றான். அந்தியோக்கு யூதர்களை துன்புறுத்தல். 143ஆம் ஆண்டில் அந்தியோக்கு எகிப்தை வென்று திரும்புகையில் வலிமைமிக்க படையோடு இஸ்ரேலை தாக்கி எருசலேமை அடைந்தான். அகந்தையோடு திரு உறைவிடத்திற்குள் புகுந்து பொற்பீடம், விளக்கு தண்டு, அதோடு இணைந்தவை, காணிக்கை அப்ப மேசை, நீர்ம படையலுக்கான குவளைகள், கிண்ணங்கள், பொன் தூப கிண்ணங்கள், திரை, பொன்முடிகள், கோவில் முகப்பில் இருந்த பொன் அணிகலன்கள் ஆகிய அனைத்தையும் சூறையாடினான். வெள்ளியையும் பொன்னையும் விலையுயர்ந்த கலன்களையும் கைப்பற்றினான். ஒளித்து வைத்திருந்த செல்வங்களையும் கண்டுபிடித்து எடுத்து கொண்டான். இஸ்ரேலில் பலரை கொன்று குவித்த பின் கொள்ளைப் பொருள்களோடு தன் நாடு திரும்பினான். தன் செயல்கள் பற்றி பெருமையாக பேசி வந்தான். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் இஸ்ரேலை குறித்து அழுது புலம்பினார்கள். தலைவர்களும் மூப்பர்களும் அழுது அரற்றினார்கள். கன்னி பெண்களும் இளைஞர்களும் நலிவுற்றார்கள். பெண்கள் அழகு பொழிவினை இழந்தார்கள். மணமகன் ஒவ்வொருவனும் புலம்பி அழுதான். மணவரையில் இருந்த மணமகள் ஒவ்வொருத்தியும் வருந்தி அழுதாள். தன் குடிமக்கள் பொருட்டு நாடே நடுநடுங்கியது. யாக்கோபின் வீடே வெட்கி தலை குனிந்தது.
2 ஆண்டுகளுக்கு பின் மன்னன் வரி தண்டுவதற்காக ஒருவனை யூதேயாவின் நகரங்களுக்கு அனுப்பி வைத்தான். அவன் பெரும் படையோடு எருசலேம் வந்தான். அமைதி செய்தியுடன் தான் வந்திருப்பதாக அவன் எருசலேம் மக்களிடம் நயவஞ்சகமாய் கூறி அவர்களது நம்பிக்கையை பெற்றான். ஆனால் அவன் திடீரென்று நகர் மீது பாய்ந்து கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை கொன்றான். நகரை கொள்ளையடித்து தீக்கிரையாக்கி வீடுகளையும் சுற்று மதில்களையும் தகர்த்தெறிந்தான். அவனும் அவனுடைய வீரர்களும் பெண்களையும் பிள்ளைகளையும் நாடு கடத்தி கால்நடைகளை தங்களை உடைமையாக்கி கொண்டார்கள். தாவீதின் நகரில் உயர்ந்த உறுதியான மதில்களையும் வலுவான காவல் மாடங்களையும் கட்டியெழுப்பி அதை தங்கள் கோட்டையாக்கி கொண்டார்கள். தீ நெறியாளர்களான பொல்லாத மக்களினத்தை அங்கு குடியேற்றினார்கள். இவ்வாறு தங்கள் நிலையை வலுப்படுத்தினார்கள். படைக்கலன்களையும் உணவுப் பொருள்களையும் அங்கு சேர்த்து வைத்தார்கள். எருசலேமில் கொள்ளையடித்த பொருள்களை ஒன்று திரட்டி வைத்தார்கள். இதனால் இஸ்ரேலருக்கு பேரச்சம் விளைவித்து வந்தார்கள். அந்த கோட்டை திரு உறைவிடத்தை தாக்குவதற்கு ஏற்ப பதுங்கிடமாக அமைந்தது. இஸ்ரேலுக்கு கொடிய எதிரியாக தொடர்ந்து இருந்தது. அவர்கள் திரு உறைவிடத்தை சுற்றிலும் மாசற்ற குருதியை சிந்தினார்கள். திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை முன்னிட்டு எருசலேமின் குடிகள் அதை விட்டு ஓடிவிட்டார்கள். எருசலேம் அந்நியரின் குடியிருப்பு ஆயிற்று. தம் குடிகளுக்கோ அந்நியமானது. அதன் மக்கள் அதனை கைவிட்டார்கள். அதன் திரு உறைவிடம் பாழடைந்து பாலை நிலம் போல் ஆயிற்று. திருநாள்கள் துயர நாள்களாக மாறின. ஓய்வு நாள்கள் பழி சொல்லுக்கு உள்ளாயின. அதன் பெருமை இகழ்ச்சிக்கு உட்பட்டது. அதன் மாட்சியின் அளவுக்கு மானக்கேடும் மிகுந்தது. அதன் பெருமை புலம்பலாக மாறியது. எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். மன்னன் தன் தூதர்கள் வழியாக எருசலேமுக்கும் யூதாவின் நகர்களுக்கும் மடல்களை அனுப்பி வைத்தான். யூதர்கள் தங்கள் நாட்டு மரபுக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும். எரி பலிகளோ மற்ற பலிகளோ நீர்ம படையல்களோ திரு உறைவிடத்தில் நிகழ்வதை தடுக்க வேண்டும். ஓய்வு நாள்களையும் திருவிழாக்களையும் தீட்டுப்படுத்த வேண்டும். திரு உறைவிடத்தையும் அதை சேர்ந்த தூய பொருள்களையும் கரைப்படுத்த வேண்டும். பிற இனத்தாரின் பலிபீடங்கள், கோவில்கள், சிலை வழிபாட்டுக்குரிய இடங்கள் ஆகியவற்றை கட்டியெழுப்ப வேண்டும். பன்றிகளையும் தீட்டுப்பட்ட விலங்குகளையும் பலியிட வேண்டும். அவர்கள் தங்கள் திருச்சட்டத்தை மறந்து தங்கள் விதிமுறைகளையும் மாற்றிக்கொள்ளும் பொருட்டு தங்கள் மைந்தர்களுக்கு விருத்த சேதனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தங்களை எல்லா வகை மாசுகளாலும் தீட்டுகளாலும் அருவருப்புக்குரியோர் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மன்னனின் கட்டளைப்படி நடவாதவர்கள் சாவார்கள். மன்னன் இந்த கட்டளைகளையெல்லாம் எழுதி தன் பேரரசு முழுவதற்கும் அனுப்பி வைத்தான். இவற்றை மக்கள் எல்லாரும் செயல்படுத்த மேற்பார்வையாளரை ஏற்படுத்தினான். யூதாவின் நகரங்கள் ஒவ்வொன்றும் பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டான். மக்களுள் பலர், அதாவது திருச்சட்டத்தை புறக்கணித்தோர் அனைவரும் அந்த மேற்பார்வையாளர்களோடு சேர்ந்து கொண்டனர். நாட்டில் தீமைகள் செய்தனர். இஸ்ரேலர் தங்களுக்கு இருந்த எல்லா புகலிடங்களையும் நோக்கி ஓடி ஒளிந்து கொள்ள கட்டாயப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15ஆம் நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் நகர்களில் காணப்பட்ட இஸ்ரேலருக்கு எதிராக அவர்கள் வன்முறையை பயன்படுத்தினார்கள். பலிபீடத்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த சிலை வழிபாட்டு பீடத்தின் மீது ஒவ்வொரு மாதமும் 25ஆம் நாள் பலியிடுவார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்வித்த பெண்களை மன்னனின் கட்டளைப்படி கொன்றார்கள். பிள்ளைகளை அவர்களுடைய அன்னையரது கழுத்தில் கட்டி தொங்கவிட்டார்கள். அவர்களின் குடும்பத்தினரையும் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்தவர்களையும் கொலை செய்தார்கள். எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாயிருந்தனர்.
தூய்மையற்ற உணவுப் பொருள்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்று.